ஓகே. என்ன சார் ஓகேவா? அது சரி. ஹலோ ஹலோ, என்னங்க உள்ளதான்? டிக்கெட் வாங்கியாச்சா? என்ன என்னவா டிக்கெட் வாங்க வேண்டாமா? ஏங்க வண்டி புறப்பட்டு 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன சார் இப்படி கவனம் இல்லாம இருக்கிறீங்களே? கடைசி பஸ் ஸ்டாப் கொடுங்க. கடைசி பஸ் ஸ்டாப்பா? யோ, இது என்ன பல்லவம் பஸ் ஆயா 2 ரூபாய்க்கு கடைசி பஸ் ஸ்டாப் கேக்குற? ஐயோ, இது திருவள்ளூர் பஸ்யா? ஓஹோ, திருவள்ளூர் பஸ்னா கடைசி பஸ் ஸ்டாப் வராதுங்களா? வரும். 48 ரூபா 60 பைசா கொடுத்தீங்கன்னா நாளை காலையில திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற செங்கோட்டையில போய் நிக்கும். அதுதான் இதுக்கு கடைசி பஸ் ஸ்டாப். கடைசி பஸ் ஸ்டாப். என்னது லாஸ்ட் பஸ் ஸ்டாப் எதுனாலும் கொடுன்னு கேக்குறான். போச்சுடா, மறுபடியும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். ஏங்க இது அப்புறம் என்னங்க? இதான் லாஸ்ட் பஸ் ஸ்டாப்பா? லாஸ்ட் பஸ் ஸ்டாப்பா? ஐயோ, உன்னோட பெரிய தொல்லையா போச்சியா. எல்லாரும் இறங்கிட்டாங்கல்ல, அப்ப கூடவா தெரியல? இதான் லாஸ்ட் பஸ் ஸ்டாப். தயவு செஞ்சு கொஞ்சம் இறங்குறீங்களா? சரி, இன்னொரு கேள்வி. இந்த செங்கோட்டை கிராமமா டவுனா? இது செங்கோட்டையா டவுனியா? டவுனா? சரி, அப்ப அடுத்த பஸ்ல ஏறி லாஸ்ட் பஸ் ஸ்டாப் கேட்டுக்கிறேன். போச்சுடா, அப்ப அந்த பஸ் கண்டக்டர் தொலைஞ்சான். அவன் மன போட்டு போறான். நீ ஒழுங்கா என்ன வேலையை பாரு. கரெக்டா என்ன தெரியுமா சொல்ல வந்துட்டேன். சரி, இப்ப ஏற பஸ்லயாவது கடைசி பஸ் ஸ்டாப் கிராமமா வரட்டும். ஏன்பா படிக்கட்டு கொஞ்சம் கீழே கூடாதா? கொஞ்சம் தள்ளி உட்காருப்பா. கண்டக்டரா பெருசா எடுத்துக்கிறீங்க. லாஸ்ட் பஸ் ஸ்டாப் கொடுங்க. லாஸ்ட் பஸ் ஸ்டாப்பா? 50 ரூபாயா? இது என்ன திருவள்ளூர் பஸ்ஸா? டவுன் பஸ் 2 ரூபா தான் அப்படியா? அது போட்டோம். இந்த லாஸ்ட் பஸ் ஸ்டாப் டவுனா கிராமமா? டவுன் தான். அதுவும் டவுனா? சரி, அடுத்த பஸ்ல ஏறி கேட்டு பாத்துக்குவோம். பம்பளி கேட்டாலாம் இறங்க. ஊர் பேர் என்ன சொன்னீங்க? பம்பளி. ஊர் எப்படி? யோ இறங்க, ஏர்லாம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. ரைட் ரைட். அம்புலி ஊரு பேரே ஒரு மாதிரியா இருக்க. நம்ம திட்டம் நிறைவேறணும்னா இந்த ஊர் ஜனங்க முட்டாளா இருக்கணுமே. முட்டாளா இருப்பாங்களா? ஊருக்குள்ள போய் பாத்துருவோம். ஏங்க ஊரத்தான் நில்லுங்க. முடிச்சுட்டு போறீங்களே ஊரத்தான். உங்ககிட்ட ஒரு விவரம் கேட்கணும். போய் நில்லுங்க. உங்ககிட்ட இருக்க போயிட்டு இருக்கீங்களே. 1/2 கிலோ உளுந்த எடக்கல்லுக்கு எழுத்தாப்புல இழுக்கிற மாதிரி நிறுத்து போடு. ஏன்னா நானும் அண்ணாச்சி ஒண்ணு சேர்ந்தோம்ல. இவரு நானும் ஒண்ணு சேர்ந்துட்டா உலக நாடு ஒண்ணு சேர்ந்த மாதிரியா? அட போயா. அங்க என்னடாம ரஷ்ய அதிபர் கர்பஷேவும் அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் புஷும் உலக சமாதானம் வேணும்னு பேசிட்டு இருக்காங்களே தவிர ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஆயுத சம்பளம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்துல நீர் நானும் ஒண்ணா? போய் அந்த பக்கம். ஐயா உளுந்த பார்த்து போடு. நம்ம ஊர் அரசியலை பத்தி பேசாம அமெரிக்கா ரஷ்யாவை பத்தி பேசுறாங்கன்னா வேலையத்தவன என்ன எதுக்குல கூப்பிட்டு நிக்க வச்சிருக்க? அது பக்கத்தூருக்கு பஸ் எப்போன்னு கேட்கலாம்னு தான். அப்படியா? இந்த கையில இருக்கிற பெட்டி, அந்த கையில இருக்கிற பையி கீழே வையி, உன் தலையை இப்படி கொண்டா சொல்லுங்க. பக்கத்துல கொண்டா. என்னங்க இது? பம்பளிக்காரனா கொக்கா? ஏங்க என்னங்க இது? என் மேல முடித்து கேக்குறீங்க? இறக்குங்க. ஐயோ முடியல, பண்ணுங்க. இப்ப கேளு. அடுத்த கிராமத்துக்கா, அதாவது வடகரைக்கு 10:58க்கு ஒரு வண்டி. அதை விட்டா 11:23க்கு ஒரு வண்டி. ஏங்க இந்த 10:11 இப்படி சொல்ல வராதுங்களா? அது என்ன 10:58 11:23 அவ்வளவு கரெக்டா? இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நிமிஷக்கணக்கில் கூட கரெக்டா இருப்பாங்க. உன் கேள்வி முடிஞ்சு போச்சுன்னா சொல்லு, மூட்டையை வாங்கிக்கிறேன். ஐயோ கேள்வியா? இனிமே உங்ககிட்ட மட்டும் இல்ல, இந்த ஊர்ல யார்கிட்டையும் கேள்வி கேட்க மாட்டேன். புடிங்க, முதல்ல மூட்டை புடிங்க. தெரியுதா கஷ்டம்? சபாஷ். இந்த ஊர் நம்ம ஒத்துறாங்க. அடுத்த ஊர் வடகரை, அங்க போய் பார்ப்போம். 10:58 11:23. அடேங்க அப்பா. யாருங்க வடகரை கேட்டது? இறங்கிங்க சீக்கிரம்.
யோ கண்ணாடி நீ மேல இறங்கியா பெரிய ரோதனையா போச்சு பெரியவரே கரெக்டா 12:33 வந்திருக்கேன் நோட் பண்ணிக்கோ போலாம் ரைட் வடகரை ஊரை பத்த நல்லா தான் இருக்கு ஊர்ல போய் பார்ப்போம் இந்த ஊர் ஜனங்க எப்படி இருக்காங்கன்னு என்னது வடகரை பகுத்தறிவாளர் சங்கம் உங்களை வரவேற்கிறது என்ன தம்பி என்ன வேணும் அது நான் பக்கத்தூருக்கு போனோம் தெரியாம இறங்கிட்டேன் அந்த ஊருக்கு பஸ் எப்போ அடுத்த ஊருக்கா வாவானகருக்கு தானே 12:36 வண்டி ஏறி போ எப்ப சொன்னீங்க 12:36 பம்பளிக்காரன் 10:58 ஓகே நீங்க 12:36ங்கறானே ஏங்க இந்த 12:45 இதெல்லாம் வாயில வராதுங்களா அது என்ன அவ்வளவு கரெக்டா 12:36ங்கறீங்க தம்பி போர்ட பாத்தியா வண்டி ஒரு நிமிஷம் முன்ன பின்ன வந்தாலும் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி சங்கத்துல இருந்து நீங்க போட்டுக்கிறாங்க வேற நிமிஷத்துல சொல்லாம வேற நான் எதுன்னு சொல்ல இந்த ஊர் நிச்சயம் ஒத்து வராது அடுத்த ஊரை பார்க்க வேண்டியதுதான் ஏங்க எப்போ வரும்னு சொன்னீங்க 12:36 என்னாச்சு பேண்ட் ஷர்ட் போட்டு வர வாவா நகர் வந்துருச்சு கொஞ்சம் இறங்குங்களா எந்த ஊர் சொன்னீங்க எந்த ஊரா வாவா நகருங்க அதுக்குள்ள வந்துருச்சா அப்ப சரி வாவா நகரம் ஏங்க போர்டுல தான் வாவா நகரம் போட்டிருக்கு ஆனா ஊரை காணோம் நடுக்காரோட இறக்கி விட்டீங்களே இதே சந்தேகம் தானே எனக்கும் இன்னைக்கு தான் முழுசா ஒரு பேண்ட் ஷர்ட்டை பார்க்கேன் ஆமா அந்த ஊருக்கு எப்படி போறது அதோ அந்த இடத்துல ஒரு வார்த்தை பொண்ணு இருக்குங்க அதுக்கப்புறம் ஒத்தடி பாதை ஒண்ணு இருக்கு அங்க இருந்தா ஒருத்தர் வந்து ஏறுவான் எனக்கு அந்த ஊரு உண்மையில எனக்கும் தெரியாதுங்க இதெல்லாம் ஒரு ஊரு இதுக்கு ஒரு பஸ் எங்க தலை எழுத்து அண்ணாச்சு அண்ணாச்சு வெண்ணெடுக்கு புறப்படலாம் அது சரி கண்ணு கட்டதும் ஒரே பொட்டல கடா இருக்கு ஊரே கண்ணுக்கு தெரியல ஓகே கண்ணுட்டுக்கே நூறு தெரியல அப்ப நமக்கு நிச்சயமா நூறு ஒத்து வரும் கோடு சுட்டு போடு தம்பி மணி என்ன ஆகுல மணியா மணி டேய் கரெக்ட் டைம் சொல்றா ஓகே மணி 12:58 இல்ல அறுபது 12:58னா ஒரு மணிக்கு முன்னாலயா பின்னாலயா இதுதான் நான் தேடி வந்த ஊரு இதுதான் நீ தேடி வந்த ஊரா இல்ல மணி கேட்டா என்னமோ உளருதியா 12:58னா ஒரு மணிக்கு முன்னாடி சரி அதை விடுங்க இந்த வாவனகருக்கு எப்படி போறது இதே வழியா போ ஒரு வறண்ட ஆறு வரும் ஆத்த தாண்டி கரை மேல ஏறு அதுதான் ஊரு எல்ல அங்கிருந்து தோப்பு துறவெல்லாம் தாண்டி போனேன்னா ஒரு வழியா ஊரை கண்டுபிடிச்சிடலாம் ஆமா கொலாய் சட்டை எல்லாம் போட்டிருக்க வாவனகரத்துக்கு போறேங்கிற அதுல விஷயம் இருக்கு ஆமா அந்த ஊரு எப்படி ஊரு இழிச்ச ஊர் தான் போய் சேரு பெரியவர் சொன்ன மாதிரி ஆத்த கடந்து வந்துட்டோம் இப்படியே பத்தடி பாதை வழி போனா அவனாத்துல வந்துடும் நடந்துதான் பாப்போமே அடே மறந்தே போயிட்டேன் கவுண்டரே வாரம் கைய கால கழுவிட்டு சாவுக்கு போவோம் இல்லைன்னா ஒரு பையன் நம்ம சாவுக்கு வர மாட்டான் குடிகாரன் பேச்சு முத்து சாவுக்கு போறமே நாமளும் குடிச்சிட்டு போனான்னு நல்லது ஒரு கிளாஸ் அடிச்சிட்டு போமா என்ன யோசனை எம்பாத்தான் இருக்கும் பாவம்ல பேச்சு முத்து 25 வருஷத்துக்கு முன்னால திருவிழாவில் காணாம போனானே அவன் பையன் பாண்டி அவன் திரும்பி வருவான்னு உசிரியே வச்சுக்கிட்டு இருந்தான் அவன் இப்ப செத்தே போனான் ஆமா தேவர எப்படியும் கொள்ளி வைக்கிறதுக்கு என் பையன் வருவான்னு வீரப்பா பேசிக்கிட்டு இருந்தான் பாவி அநியாயமா குடிச்சே செத்து போயிட்டான் ஏன் கருத்தமத்து தேவர திருவிழாவில காணா போன பாண்டி திரும்ப வருவான்னு நினைக்கிற நீ ஒண்ணு செத்து போன பேச்சு முத்து திரும்பி வந்தாலும் வருவானே வழிய இந்த பாண்டி பையன் வரவே மாட்டான் ஓஹோ இப்படி இருக்க இந்த ஊர்ல இருக்கா எங்க பவானகரத்துக்கு இப்படி போலாங்களா போலாம் கோட்டு குழையெல்லாம் மாட்டிக்கிங்க தம்பி நீங்க யாரு எந்த வீட்டுக்கு போறீங்க நான் யாருன்னு சொன்னா உங்களால அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது என்ன என் கதை 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையா ஆமாங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா என்ன ஒரு கோவில் திருவிழா தொலைச்சிட்டார் அதுக்கப்புறம் இப்பதான் எங்க அப்பாவை நான் பார்க்க போறேன் தம்பி உன் பேர் என்ன பாண்டி உங்க அப்பா பேரு பேச்சுமுத்து 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 நானி ஆமா பாண்டி 9 9
10, 11, 12, 13, 15. 15 சின்னவங்கள 13 தானே போட்டிருக்கு. 15 என்னதியா? குனிஞ்சு தேங்காய் எடுத்து போடாதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஒரு பொண்ணு இளநீ பிடிக்கிற இடத்துல வந்து நின்னா என் எண்ணிக்கையும் தவறுது, எண்ணமும் தவறுது. அதான் 13, 15ன்னு எண்ணிட்டேன். என்னவியா பின்ன என்ன மாட்டீங்க? ஆமா, பேச்சு முந்து சாவு எடுக்காங்களா? நீங்க போகலையா? எதுக்காக போகணும்? நான் எவ்வளவு பெரிய ஆளு. பழனிசாமி கவுண்டருடைய மருமகன் செந்தில்நாத ஆவுடையப்ப பெருமாள் அநாத பைய பேச்சு முத்து. அவன் பணத்தை எடுக்கிறதுக்கு நான் போய் நிக்கணுமா? முடியாது. செந்தில் பேச்சு கேட்டிய தேவர யாரும் அனாத பணம் இத வந்து நிக்கிறான் பாருல துற மாதிரி பாண்டி. பாண்டியா? என்னடா அப்படி பாக்குற? நம்ம பேச்சு முத்து போவே பாண்டி. பேச்சு முத்து மகன் பாண்டியா? பாண்டியா மறந்துட்டியா? 25 வருஷத்துல நீ எம்பிட்டு வளர்ந்துட்ட. என்ன தெரியல? செந்தில் டேய், கட்டி பிடிக்கிறவன் பழனிசாமி கவுண்டரோட மருமக, பேரு செந்தில். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. செந்தில் மூச்சடா இருக்க. அப்பா, நான் தான் செந்தில்நாத ஆவுடையப்ப பெருமாள். உனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி காட்ட வேண்டியிருக்கு. அப்பாரு இறந்து போனாரு. ஐயோ ஐயோ, என்ன இது சாவு நேரத்துல சந்தோஷமா கட்டி பிடிச்சிக்கிட்டு பணத்தை எரிக்கிறதுக்குள்ள போகணும்ல? கேவு ஐட்டங்களை தூக்கிட்டு நிமிறதுக்கு லேட் ஆகும் இல்லையா? என்ன நாட்டாம பாக்குறீங்க? இது யாரு தெரியுதா? இதான் பாண்டி. நம்ம பேச்சு முத்துமாக பாண்டியா? பாண்டிதான். ஐயா பாண்டி, என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். துக்கத்துல இருக்கான் பாண்டி. கேட்கிறவர் ஊர் நாட்டாம என்ன பண்ணேன்னு பதில் சொல்லு. டிஎஸ்எஸ்சி படிச்சு முடிச்சுட்டு பேங்க்ல கேஷ் வேலைக்கு மனு போட்டிருந்தேன். இன்னும் 3 மாசம் வேலை கிடைச்சிடும். அதுக்குள்ள எங்க அப்பா பேங்க் வேலையா? அப்படின்னா பெரிய படிப்புன்னு சொல்லு. எவ்வளவு நேரம் இருந்து பார்த்துட்டு அந்த படுபாவை போய் இப்ப போயிட்டான பாட்டி. சாமி பேச்சு முத்து சொல்லுவான், என் மகன் எங்க இருந்தாலும் கொல்லி வைக்க வந்துடுவான்னு. சிரிக்கிறானா அழுகிறானா? நான் எங்க அப்பாட்ட பேசணும், கொஞ்சம் அப்படி நில்லு. இங்க பாருங்க, நீங்க யாரு எவரும் எனக்கு தெரியாது. அந்த இடத்துல என்ன போய் கொல்லி வைக்க சொல்லிட்டாங்க. நானும் உங்களை அனாதை பணமாக்க விரும்பல. இதான் உன் வீடு, ஞாபகம் இருக்குல்ல? சுத்த கன்றாவியா உங்க அப்பா விட்டுட்டு போயிருந்தான். நாங்க தான் சாவு எடுக்கணுங்கிறதுக்காக சுத்தப்படுத்தணும். பூட்டு இல்லாம திறந்திருக்கு. எதுக்கு பூட்டணும்? உள்ள ஏதாவது இருக்கணும், வெளியில பூட்டணும். உங்க அப்பா எல்லாத்தையும் வலிச்சு எடுத்த மாதிரி சுத்தமா வித்து தண்ணி அடிச்சுட்டு போயிட்டான். கடைசியா இருந்தது ஒரு சின்ன பித்தளை பூட்டு, அதையும் வித்து தண்ணி அடிச்சுட்டு போயிட்டான். இங்க பாரு, இந்த வீட்டு பத்திரத்தை எங்கேயோ வச்சு தண்ணி அடிச்சுட்டு தான் கேள்வி. அதனால சொந்த வீடு நினைச்சு சந்தோஷப்பட்டாத. இங்கே இரு, ஊர் சத்தம் கேட்டு வந்துடுறேன். அடடா, வளைஞ்சு நெளிஞ்சு சத்தியத்து கட்டுப்பட்டு நிக்கிற செவருங்க, சாராய பாட்டல், மொத்தத்துல நமக்காகவே செட் பண்ண வீடு மாதிரி இருக்கு. ஓகே, இது போல நமக்கு. அவ்வளவு சீக்கிரத்தோட கும்பிட மாட்டேன். யாம் இருக்க பயமேன். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இத பாரு முருகா, நான் இந்த கிராமத்துக்கு ஒரு திட்டத்தோட வந்திருக்கேன். அதை நிறைவேற்றி வச்சாதான் உன்னை கையெடுத்து கும்பிடுவேன். இல்ல அது வரைக்கும் உன்னை சாமி கும்பிடவே மாட்டேன். அதனால இப்படி இருக்காத, இப்படி இரு. என் திட்டம் நிறைவேற வரைக்கும் உனக்கு தினம் ஊதுவத்தி இப்படித்தான். உட்காருங்கடி. துக்கம் சரிக்கு வந்த இடத்துல சண்டை. என்ன பாக்குற? சுடுகாட்டுக்கு வர முடியாதவங்க
நேரடியா வந்து துக்கம் விசாரிப்பாங்க. இதான் ஊர் சத்தம் காட்டுறதுங்கிறது. உன் முகத்தை பார்க்கத்தான் அண்ணாச்சி உசிரியே வச்சிருந்தாங்க. நல்ல வேளை கொள்ளை ஐக்கியத்தான் வந்து சேர்ந்தியே. ஓ, அந்த கதை ஆரம்பமா? தள்ளு. பாருப்பா, சொத்து சேர்த்து வைக்கிறேன்னு கவலைப்படாத. தாயா பிள்ளையா நாங்கெல்லாம் இருக்கோம். நீங்கெல்லாம் இருக்கீங்கிற தைரியத்துல தான் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். இந்த ஊரு சேனம் துக்கம் விசாரிக்க வந்திருக்க. இந்த சின்ன வீட்டுக்கார திமிரு பிடிச்சிருக்க வந்து விசாரிச்சிருக்கா. பாட்டி, நேத்து சாயங்காலமா அந்த பக்கம் போனேன் பாட்டி. அவ என்ன அடிச்சுட்டா. அவ குணம் உனக்கு தெரியுமில்ல, நீ ஏன் அங்க போன? யாரா அந்த தென்ன வீட்டுக்காரி? அதை மட்டும் கேட்காதப்பா. உனக்கு ஞாபகம் இல்லையா? ஊர்ல ஒட்டாம ஒண்டியார் படை கிளவி அவளை சொல்றாளுங்க. என்ன அது எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுல ஊர் சத்தம் காட்டினதுக்கு அப்புறம் சாயா தண்ணி சாப்பாடு எதுவும் கிடையாது. எந்திரிச்சு போங்க. துக்கம் விசாரிச்சுட்டு போறது வழக்கம். சரி சரி, நாங்க வரோம். போங்க நாங்களும் போங்க. போறோம். ஓசியில திங்கிறதுக்கே அலைவீங்களே. பாண்டி, இங்க 2 பேரும் உட்கார்ந்தாங்கல்ல, அவங்க 2 பேருமே என் பொண்டாட்டிக்குதான்ப்பா. ரொம்ப முக்கியம். இவர் பெரிய முருகரு, வள்ளி தெய்வானியை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. போய. அதுவும் எனக்கு அவசியம் தான். அதுவும் அவசியமா? ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு ஜிப்பா வெத்தலை டப்பாவை கொடுத்து என் தொழிலே மாத்திருவோம் போல இருக்க. வர்றேன் பாண்டி. இது என்ன பொட்டி? நோட்புக்கு. எனக்கு இந்த ஊரில் பணம் தர வேண்டியவர்கள். பாண்டி, வந்த வேலை சீக்கிரம் ஆயிரம் போல இருக்க. முருகா, ஓகேடா. மாடு பிடிக்கும் வகையில் நாட்டாமை நல்ல சிவம் எனக்கு தர வேண்டிய பாக்கி ₹1.65. சிச்சி. நாட்டு சுருட்டு வாங்கி கொடுத்த வகையில் வேலு கவுண்டரோட இளைய மகன் பழனிசாமி கவுண்டர் எனக்கு தர வேண்டியது 85 காசு. என்ன இது 125 85 காசுன்னு? இந்த 100 200 வராதா? அடுத்த பக்கம் திருப்பவும். ஓஹோ, கொஞ்சம் விவரமான ஆளு போல இருக்கு. நான் இந்த ஊருக்கு கடன் கொடுக்க வேண்டியது குப்புசாமி 200, அழகப்பன் 350, முத்தப்பன் 200. சி சி சி, இது நமக்கு வேணாம். நமக்கு வேண்டியது இது மட்டும்தான். இது இருந்தா பின்னாடி நமக்கு ஆபத்து. அதனால நாட்டாம நல்ல சிவம் பழனிசாமி கவுண்டர். இந்த ஊர்ல எனக்கு என்ன பேரு? பேச்சு முத்துமாவும் பாண்டி. பாண்டி, வேலையை ஆரம்பி. சும்மா சொல்லக்கூடாது. நாட்டாம ரொம்ப வசத்துல இருக்காரு. நாட்டாம யாரு? பேச்சு முத்துமாவனா? ஐயா வையா, அந்த திண்ணையில உட்காரு. இந்த ஓட்டை மாத்திட்டு வந்துடுறேன். திண்ணையில உட்கார அளவுக்கு டைம் இல்ல. எங்க அப்பா உயிரோட இருக்கும் போது நீங்களும் எங்க அப்பாவை சந்தைக்கு போயிருக்கீங்க. அப்பா எங்க அப்பாவை நீங்க ₹1.25 தரணும்னு எழுதி வச்சிருக்காரு. அதை வசூல் பண்ணத்தான் வந்திருக்க. கொடுத்தீங்கன்னா உங்க வேலை கிடைச்சலாம் சீக்கிரம் போயிடுவேன். ஆத்தா, ஆத்தா. யாரு? செல்வியா? ஆமா ஆத்தா. அம்மா தயிர் ஊத்தி வைக்க உரமோர் வாங்கிட்டு வர சொன்னாங்க. இத கொண்டாட உட்காருடி. வாண்டி, நீ என்ன சொல்லுவேன்னு காலையில விழல, சத்தம் போட்டு சொல்லல. ஏல ஐயா, அவன் என்ன சொல்றான்னு கேளு. நாட்டாம எங்க அப்பாவுக்கு ₹1.25 தரணும். அதை வசூல் பண்ண தான் வந்திருக்கேன். சொல்லுங்க. நாட்டாம இவருக்கு ₹1.65 காசு கொடுக்கணுமா? ஓய். நாட்டாம இவருக்கு ₹1.65 காசு கொடுக்கணுமா? ஓய். நாட்டாம இவருக்கு ₹1.65 காசு கொடுக்கணும். ஓய். நிறுத்துங்க. ₹1.65 என் மானத்தை ஏலம் போட்டுருவீங்க போட்டிருக்க. எவ்வளவு அண்ணலட்சுமி, அந்த வெளியே நிக்காம பாரு. பேச்சு முத்துமாவன் அவங்கிட்ட ₹1.65 மட்டும் கொடுத்த ஆளு. பாயிட்டு போல. அவங்க அப்பா வாங்கின கடன் கணக்கே இல்ல. வெக்கம் இல்லாம சீமை துட்டு இத கேட்க வந்துட்டான். இந்தா. கரெக்டா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா இந்த காசு சாதாரணமா தெரியலாம். ஆனா எனக்கு காசு தங்க காசு. பட்டணத்துல 3 மாசம் வேலை கிடைக்க போகுது. அதுக்கு முன்பணம் கட்டணும். அதுதான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்க. கொடுத்த காசு கேட்டா இப்படி சலிச்சுக்கிறீங்களே. என்ன பொறுத்த வரைக்கும் காசு கொடுத்தீங்கன்னா என்ன வேணாலும் செய்வேன். வரேன். கலக்கு கலக்குடா. அண்ணே, எதுக்குன்னு சம்பந்தம் இல்லாத கலக்க சொல்றீங்க? சம்பந்தத்தை பத்தி எனக்கு தெரியாது. கலக்குன்னா கலக்குடா, இல்லைன்னா ஒன்ன கலக்கிடுவேன். என்ன மருமகனே, உரத்தை எடுத்துக்கிட்டீங்களா? இதோ கலக்கிக்கிட்டே இருக்கும். கலக்கிக்கிட்டு இருக்கோமா? உர மூட்டை எடுத்துக்கிட்டு வர சொன்னா ஏதோ கலக்கிக்கிட்டு இருக்கோம்ங்கிறான். கலக்கு. வா செல்வி, செல்வி வந்தாச்சு. ஐயோ, இப்படி உட்கார். நீ இல்லாம எனக்கு எதுவுமே ஓட மாட்டேங்குது. இப்படி டேய், அடியுரம் போடுறதுக்கு உரமுட்டை எடுத்துட்டு வாடான்னா பூச்சி மருந்த தண்ணியில கலக்கிட்டு இருக்க. என்னடா? நான் அப்பவே சொன்னோம்ல, நீங்க தானே கலக்க சொன்னீங்க. நான் எப்பண்டா கலக்க சொன்னேன்? எப்ப சொன்னேன்? சொல்லிருப்பேன் சொல்லிருப்பேன்.
எல்லாம் செல்வியால வர்றது. ஆ? என்ன சும்மா பேசிட்டு நான் என்ன பண்ணேன்? நீ ஒண்ணும் பண்ணல. நீ என்னை விட்டு தள்ளி போயிட்டீன்னா மில்லி அடிச்சவ மாதிரி என்ன பண்றேன்னு தெரியாமலே பண்ணிக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாத மருமவன, வர்ற தை பிறந்ததும் அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கும் செல்விக்கும் கல்யாணத்தை வச்சிடுறேன். நெசமாவா மாமா? இந்த ஆளுக்கு உங்களுக்கும் அரக்கிற்கு புடிச்சு போச்சு. செந்திலு, செந்திலு, யாரு? எங்க உங்க மாமா இல்லையா? கல்லு மாதிரி கண்ணு முன்னாடி நிக்கிறாரு. அடடே, இங்க இருக்கீங்களா? எங்க அப்பா உங்களுக்கு நாட்டு சுட்டு வாங்கி கொடுத்த வகையில ஒரு 85 காசு நீங்க எங்க அப்பா தர வேண்டியது இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடியே எழுதிட்டு போயிருக்காரு. கையோட கொண்டு வந்திருக்கேன். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சௌகரியமா இருக்கும். நானும் 4 பவுண்ட் பாக்கி இருக்கு. எப்படி சௌகரியம்? செல்வி, உங்ககிட்ட 85 காசு இருந்தா அவன் கையில கொடுத்து அனுப்பு. சொல்லிட்டாங்கல்ல, எடுக்கிறது. இந்த இத பாரு, உன் மாமன் பொண்ணு உன்னை லவ் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. வேணும்னா என் பேண்ட் ஷர்ட் உனக்கு தரேன். இந்த வாட்சை மட்டும் கேட்காத. ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி 100,000 ரூபாய் பொருள் இல்ல. இதனுடைய விலை 2500 ரூபாய். 2500 ரூபாயா? எங்க கைய கொடு. இதே வாட்ச அதே விலைக்கு நான் வாங்கிக்கிறேன் பாண்டி. என் கல்யாணத்துக்காக நான் 1000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். இப்போதைக்கு இதை தர்றேன். கார்னல் அறுத்த உடனே மீதி தொகையை கழிச்சு கொடுத்துறேன். நிச்சயம் திருப்பி தந்துருவேன். கொஞ்சம் மனசேரங்க. அதெல்லாம் முடியாது. வேணும்னா உனக்கு எப்பப்ப வேணுமோ அப்பெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 50 ரூபாய் மணிக்கு வாடகை எடுத்துக்கோ. இப்ப சொன்னியே இது பேச்சு. நீ வாட்ச அவுக்குற, நான் பணத்தை எடுக்கிறேன். நல்லா தான் இருக்கு, கட்டிக்க. எங்க போற? இந்த வாட்சி சரி, இந்த குழாய் சட்டை கோட்டு விஷயம் என்னாச்சு? இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வா. இப்ப திண்ண வீட்டுக்கார வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், வந்து தரேன். திண்ண வீட்டுக்காரி வீட்டுக்கு போற? கொஞ்சம் நில்லு. டேய், என்னையா சுத்துற? நீ போற இடம் திண்ண வீட்டுக்காரி வீடு. போயிட்டு முழுசா வருவியாங்கிறது உத்தரவாதம் கிடையாது. அதான் உன்னை கடைசியா ஒரு தடவை பாத்துக்கிறேன். ஆமா, இந்த திண்ண வீட்டுக்காரி பத்தி எல்லாரும் ஒரு மாதிரியா சொல்றாங்களே, அவ என்ன பைத்தியமா? இல்ல, பைத்தியம்னு சொல்ல முடியாது. பைத்தியம்னா தான் சமாளிக்கலாமே. நீ எதுக்கும் அங்க போகாம இருக்கிறது தான் நல்லது. இல்ல இல்ல, நான் ஒரு பெரிய மாஸ்டர் பிளானோட போயிட்டு இருக்கேன். என்ன தடுக்காத. மாஸ்டர் பிளான்னா? அது இப்ப சொன்னா உனக்கு புரியாது. நான் உள்ள போயிட்டு வெளியே வரும்போது நீயே தெரிஞ்சுக்குவேன். மாஸ்டர் பிளான் என்னன்னு தான் பாத்துருவோமே. ஆஹா, இப்படி ஒரு சுமங்கலியை பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு திருப்தியா இருக்கு தெரியுமா? ஊர்ல எல்லாரும் சின்ன வீட்டுக்காரிய ரொம்ப திமிரு பிடிச்சுதான் சொன்னாங்க. அதனால நானும் பயந்தான் வந்தேன். இங்க வந்து பார்க்கும்போதுதான் கோவில்ல இருக்கிற மகாலட்சுமியை பார்த்த மாதிரி தெரியுது. ஹோட்டல் இருக்கிறது யாரு? உங்க வீட்டுக்காரர் தானே? போலீஸ் டிபார்ட்மெண்டே ஒரு கலக்கிறாரு நினைக்கிறேன். இப்படி தனியா இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னதான் போலீஸ் வேலை பார்த்து சம்பாதிச்சாலும் இப்படி ஒண்டி கட்டையா எடுத்துட்டு போற வாழ்க்கை நமக்கு ஒத்து வராதுன்னு அடுத்த தடவை லீவ்ல வரும்போது உங்க வீட்டுக்காரர்ட்ட ரொம்ப கலரா சொல்லிடுங்க. வழக்கமா உள்ள போறவனுங்க அடி வாங்குவானுங்க. அந்த சத்தத்தையும் காணும். அடுத்த முறை நான் இங்க வரும்போது நீங்களும் உங்க வீட்டுக்காரர் கொஞ்சிக்கிட்டு இருந்த பார்த்து நானே ரொம்ப வெக்கப்பட்டு போயிடணும். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் ஏதாவது சொன்னா அது நிச்சயமா பழிக்கும். அதுவும் உடனே பழிக்கும். ஏன்னா என் நாக்கு அப்படி. செட்டில் ஆயிட்டானா? என்ன சொன்ன? டேய், ஆக முடியாத. ஐயோ, ஐயா, அங்க நிறுத்து. என்ன அடிக்காதீங்க. ஏண்டா? நான் தாய் தாப்புல அனாதை ஆயிட்டேன். உனக்கும் புள்ள குட்டிலன்னு சொன்னாங்க. நான் உன்னை அமௌண்ட் தான் இங்க வந்தேன். இப்படி புள்ள பாசம் எல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்தே இருக்க மாட்டேன். நீ மட்டும் மகாராஜியார். ஐயா, இவன் வேற சைடுல தான் இருக்கானா? இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு முழுசா திரும்பி வர்ற ஆம்பளை நீதான் பாண்டி. அது எப்படி குச்சி குத்துற அளவுக்கு அடிச்சு நிமித்தி இருக்கா? ஆனா உடம்புல எந்த டேமேஜும் இல்ல. துணியை சுத்தி அடிச்சிருப்பாளோ. இதான் மாஸ்டர் பிளானா? நம்ம ஊர்ல இத வேற மாதிரி சொல்லுவானுங்க. செந்திலு, நிலம புரியாம பேசாத. அப்புறம் இந்த வாட்ச் என்னதுன்னு செல்விட்டு சொல்லிடுவேன். உன் காதல் அதோகதிதான். நீ வாட்ச பத்தி மட்டும் பேசாத. இது கை இல்ல காலு. இல்ல ஐயா, பேச்சு முத்து பாபா வீட்டு பக்கம் போவியா? அன்னைக்கு அவன் அடிக்கி அவன் இந்த பக்கமே வரமாட்டான். அப்பனை சாவ கொடுத்து அம்போ நிக்கிறான். பாவம், அவனை விட்டுற. ஐயா, அந்த பிள்ளை எப்படியாச்சும் நான் பார்க்கணும். பார்த்தா கொஞ்சம் வர சொல்ல. அட பரவாயில்லையே, உனக்கு பாசமாக பேசுறீமா? கொஞ்சம் பொருளாயி நான் போய் 10 நிமிஷம் கூட்டி வரேன். என்ன பார்த்து அம்மான்னு சொன்னானே. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா மறுபடியும் ஏற்பட்டு திண்ணையில வந்து உட்காருவேன். எந்திரடா, எந்திரடா. அத்தா, இதான் வேணாங்கிறது. இவ்வளவு நேரம் நான் வருவேன் எதிர்பார்த்துட்டு இப்ப நான் வந்த உடனே விளக்கு வந்து எடுக்கிறேன். நீ அந்த விளக்கு வந்து போடு.
பசிக்குது ஆத்தா, கொஞ்சம் சாப்பாடு இருந்தா போடு. அப்போ பசிக்குதா? பசிக்குதாயா? நிஜமாவா? என்ன பெத்தா அப்போ? அப்போ ஓகே, அன்னைக்கு அடிச்சுட்ட, ஆனா அன்னைக்கு பூரா தூங்காம விடி விடி அழுதுட்டே இருந்தேன். அது தெரியுமா உனக்கு? ராசா, அன்னைக்கு அடிச்சது ரொம்ப வலிச்சுச்சா? அதுக்காக இல்ல, உன் வீட்டுக்காரர் இறந்து கூட தெரியாம நான் ஏதோ பேசிட்டேன். பாவம், உன் மனசு என்ன பாடுபட்டு இருக்கோம், அதனாலதான் அழுத. ஆமா, உன் வீட்டுக்காரர் எப்படி செத்தாரு? இந்த ஊர்ல உன்னை கண்டா ஏன் சுத்தமா இருக்கிறாங்க? ஏன் தாலியை பறிச்சதே இந்த ஊர்க்காரங்க தான். ஐயா, இந்த பாபா நகரத்துக்கும் ராசாபுரத்துக்கும் காலங்காலமா சண்டை. அந்த சண்டையை தீர்த்து வைக்க உன் புருஷன் போலீஸ்காரன் தான் வேணும்னு எல்லாரும் சொன்னாங்க. நான் எல்லாரும் காலை விழுந்து வேண்டான்னு கெஞ்சினேன், கதர்னேன், கத்துனேன். ஏதோ வார்த்தை வித்தியாசமா வர போய் அந்த ஊருக்காரங்க என் புருஷனை கொலை பண்ணிட்டாங்க ஐயா. அன்னையில இருந்து நான் எவன் வீட்டு வாசப்படையிலையும் காலடி வைக்கிறது இல்ல. எவனாவது என் வீட்டு வாசப்படையில காலடி எடுத்து வைக்க நான் விடுறதும் இல்ல. சரி, அழாத. அதுக்காகத்தான் உன் மகன் நான் வந்துட்டேன்ல. ஆமையா, நீதான் என் புள்ள வந்துட்டிய. ஐயா, இனிமே நீயும் நானும் ஆத்தாலும் பிள்ளையுமா இருந்துக்குவோம். இது பாரு, இனிமே இந்த ஊர்க்கார பசங்க கூட சேரவே சேராதே. இல்ல இல்ல, இந்த ஊர்ல வயசு பிள்ளைங்க எல்லாம் சீட்டாடியா கெட்டு போறாங்க. அதனால நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போலீஸ சொல்லி அவளை திருத்த போறேன். இப்பதானே சொன்னேன் இந்த ஊர்க்கார பசங்க கூட சேராது. என்ன அதுக்குள்ள உன் வீட்டுக்காரர் இந்த ஊரு மேல வச்ச பாசத்துக்கும் நான் இந்த ஊருக்காரங்க மேல வைக்கிற பாசத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பொறுத்திருந்து பார். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. ஹலோ, வணக்கம் சார். மதியும் என்னது? வணக்கம் சாரா? சத்தம் மட்டும் வருது, ஆளை யாரையும் காணாம. பாவனத்துல இதெல்லாம் சகஜம் தானே. சுத்த முத்து பார்க்காதீங்க, நான் இங்க இருக்கேன். வாங்க. யார், பாண்டியா? ஆமா. என்ன பட்டணத்து வாழ்க்கைக்கும் நம்ம ஊர் வாழ்க்கைக்கும் எப்படி இருக்கு? ஊருக்கு என்ன நல்லா தான் இருக்கு. ஆனா வாங்கின கடனை தான் ஒரு ரூபாய் திருப்பி மாட்டாங்கிறாங்க. என்னது, நீங்க கடன் கொடுத்தீங்களா? புரியுற மாதிரி சொல்ல கேளுங்க. நான் பட்டணத்துல வந்த உடனே எங்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் பழனிசாமி கவுண்டர்ல இருந்து நாட்டம் வரைக்கும் எல்லாரும் கடன் வாங்கிட்டாங்க. நான் திருப்பி கேட்கும் போதெல்லாம் மணியாட்டம் வரட்டும், வந்த உடனே கொடுக்குறேங்கிறாங்க. மணியாட்டம் வருது, நீங்களும் கொடுக்குறீங்க. ஆனா எனக்கு தான் பணம் வர மாட்டேங்குது. என்ன எல்லாரும் ஏமாத்துறாங்க சார். நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி யார் யாருக்கு மணியாட்டம் வந்திருக்குன்னு லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடி அங்க போய் இருப்பேன். நீங்க வந்த உடனே கையும் குழம்பா பிடிச்சி என் பணத்தை வசூல் பண்ணிடுவேன். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். சட்டப்படி நான் சொல்லக்கூடாது. நான் சொல்லாம இருந்தாலும் பணத்தை வசூல் பண்றதுக்கு வேற வழியும் கிடையாது. ஊர்க்காரங்களை பத்தி நல்லாவே தெரியும். பணத்தை வாங்குவானுங்க, கொடுக்க மாட்டானுங்க. லிஸ்ட நான் தரேன், எழுதிங்க. அஞ்சலமாவ அருணாசலத்துக்கு ரூபாய் 200 எழுதியாச்சா? சம்பந்த முதலியாரோட இளைய மகனுக்கு ரூபாய் 200. ஓகேவா? பஞ்சாங்கம் பாக்குறாருல மணியர், அவருக்கு ஒரு 150. வசமா மாட்டிக்கிட்டார். அவ்வளவுதான் சார் லிஸ்ட். இதுல என்ன விசேஷம்னா, என்ன, இவங்க எல்லாருமே எங்கிட்ட கடன் வாங்கினவங்கதான். அப்படியா? விட்டுறாதீங்க, பிடிங்க. விட்டுருவனா? அது இருக்கட்டும். நீங்க தினம் 10:30 மணிக்கு இந்த பக்கம் தானே வரீங்க? நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்ப நான் வரட்டுமா? அஞ்சல் கவுண்டருக்கு 300 ரூபாய் வந்திருக்குன்னு சொன்னாரு. எப்படியும் ஒரு 200 ரூபாய் தட்டிட வேண்டியதுதான். அடரே, இங்க இருக்கீங்களா? யாரு? பேச்சு புத்து பாண்டியா? வாயா, உட்காரு. அண்ணாச்சி, இது எல்லாமே உங்க குழந்தைங்களா? அத்தா, கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இவ்வளவு குழந்தை பெற்றிருக்கீங்களே, உங்களுக்கு கஷ்டமா இல்ல? முத குழந்தை பெத்துக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக பழகி போயிடுச்சு. அது சரி பாரு. ஏன்னா அவன் என்ன கேக்குறான், நீ என்ன பதில் சொல்லுற? ஏல ஐயா, நீ எதுக்காக வந்த? முதல்ல அதை சொல்லு. கவுண்டரியா, பட்டணத்துல ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடணும். ஒரு 200 ரூபாய் கடனா கொடுத்தீங்கன்னா வேலை கிடைச்ச கூட திருப்பி கொடுத்துருவேன். எப்படியும் ஒரு 2 மாசம் வேலை கிடைச்சிரும். வேலை விஷயம்னு பணம் கேக்குற, இல்லன்னு சொல்ல மனசு கஷ்டமா தான் இருக்கு. பணம் இல்லையே. தேங்காய் மரத்தை ஏத்துறதுவே பணம் அனுப்புன்னு சொன்னா வியாபாரி, எழு பணத்தை இன்னும் காணவே வந்தராது கொடுத்துடுவோம் பாண்டி. கவுண்டரியா, கவுண்டரா, ஓ இங்க இருக்கீங்களா? மணி ஆர்டர் வந்திருக்குல்ல? எவ்வளவு? வியாபாரி பணம் அனுப்பிச்சிட்டோம் போல இருக்கு. நான் வந்துட்டேன்ல, பணம் தானா வந்துரும். ஐ, அண்ணன் கால் வச்ச நேரம் பணம் வந்துருச்சு. தபால்கார ஐயா, அண்ணன் கேட்க குடுத்துட்டு சேலத்தை அப்பாட்ட கொடுத்துங்க. என் பொண்ணு சொல்றதும் சரிதான். தபால்கர் ஐயா, முதல்ல தம்பி பாண்டி கையில ரூபாய் 200 ரூபாய் கொடுங்க. கொடுத்துடுவோம். இந்தாங்க புடிங்க.
வண்டி ஓகேடா. ஏட்டி மேகல இன்னைக்கு தேங்காய் அரைக்க போக வேண்டாம். அண்ணன் பணம் அனுப்பியிருக்கேன். பணம் வந்ததும் கடையில் அரைக்கலை ஏறு வாங்கி குழம்பு வச்சுக்கலாம். அதுல வேறல இது வேற உள்ள. அடடே வாப்பா பேச்சு மத்த மகனா. அவன் விளாசம் தெரியாம உள்ள போயிட்டாம சின்ன வீட்டுக்காரி அடி நொறுக்கிட்டாலாம. ஒரே பேச்சா இருக்கு. ஏன் பாட்டி உனக்கு எந்த நேரத்துல எதை கேட்கணும்னே தெரியாதா? பாவம் அதுவே சோகமா வந்திருக்கு. என்ன விஷயம்னு கேளு. நீங்க உட்கார்ந்தீங்களா? எனக்கு உட்காரத்துல நேரம் கிடையாது பாட்டி. பட்டணத்துல ஒரு அப்ளிகேஷன் போடணும். ஒரு 35 கடனா கொடுங்க. வேலை கிடைச்ச உடனே திருப்பி தந்துடுறேன். என்கிட்ட அது பணம். நானே வாய்க்கு வெத்தலை கூட இல்லாம வெறுவாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் பாட்டி அண்ணன் தான் பணம் அனுப்பிச்சிருக்காருல்ல. ஒரு கல்லஸ் இருக்கு. பணம் வந்திருக்குன்னு தபால்காரன் உங்க சொன்னா எனக்கு. முதல்ல பணம் வந்திருக்கு. முதல்ல பணத்தை வாங்கிக்க. ஏறுத்தேன் வேற காலம் தெரியாம உள்ள வந்துட்டேன். என்னங்க ஆ, 35 ரூபாய் அவர்கிட்ட கொடுங்க. சரி சேலத்தை என்கிட்ட கொடுங்க. கொடுத்துடுவோம். இந்த அப்படி அப்படியே வா, ஒரு கையெழுத்து போட்டுரு.